ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீட்டட் கொஸ்டின் பேப்பர் 1 2011 உள்ள சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜியில் 30 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டெவலப்மெண்ட் இஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். திஸ் ஐடியா இஸ் அசோசியேட்டட் வித், அதாவது டெவலப்மெண்ட்க்கு வந்து எண்டே கிடையாது. இது வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி. இது வந்து கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து உயிருள்ள வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி. தென் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்டிங்க்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஆர் ஐடென்டிஃபைட் பை. யார் வந்து ஒரு 4 ஸ்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் குழந்தைகள் பற்றி அறிவிச்சார்ந்த டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பியாஜெட். தேர்ட் கொஸ்டின், பேரண்ட்ஸ் ஷுட் பிளே எ டேஷ் ரோல் இன் த லேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் யங் சில்ட்ரன். பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ப்ரோ ஆக்டிவ். அதாவது சில்ட்ரனை வந்து எப்போதும் என்கரேஜ் பண்ணணும், அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அதெல்லாம் வந்து வளர்க்குற மாதிரி, அவங்கள டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேரண்ட் வந்து இருக்கணும். தப்பு செஞ்சாலும் சரியாக செஞ்சாலும் எதுவுமே இது தவறு இது சரி அப்படின்னு அவங்களோட என்கரேஜ் பண்ணி சொல்லி கொடுக்கணும். ஃபோர்த் கொஸ்டின், த இன்சைட் தியரி ஆஃப் லேர்னிங் இஸ் ப்ரொமோட்டட் பை. த இன்சைட் தியரி வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெசால்ட் தியரிஸ்ட். இவங்க வந்து கெசால்ட் அவங்க அப்படின்னு ஒரு பர்சன் வந்து ஜெர்மனி சேர்ந்தவங்க. இவங்க வந்து இந்த இன்சைட் தியரியை கொடுத்துருக்காங்க. இது வந்து கெசால்ட் தியரின்னு அழைக்கப்படுது. ஃபிஃப்த் கொஸ்டின், மோட்டிவேஷன் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். அதாவது வந்து லேர்னிங்கில் ஒரு மோட்டிவேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் லேர்னிங் அமாங் யங் லேர்னர்ஸ். அந்த யங் லேர்னர்ஸ் கிட்ட ஒரு க்ரியேட்டிவை வந்து உருவாக்குற மாதிரி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து தூண்டி விடுற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் சைன் ஆஃப் அன் இன்டெலிஜென்ட் யங் சைல்டு. ஒன் who has the ability to cram long essays very quickly. அதாவது எந்த ஒரு சென்டென்ஸ் வந்து புத்திசாலித்தனமான குழந்தைங்களுக்கு ஆனால் கேரக்டர் இல்லை, குணம் கிடையாது. அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு பெரிய எஸ்ஸையை மனப்பாடம் பண்ணி பக்கமாக எழுதி காமிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து புத்திசாலித்தனமான குழந்தைங்களுக்கான ஒரு குணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் கொஸ்டின், விச் இஸ் த பிளேஸ் வேர் த சைல்ட்ஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் இன் த பெஸ்ட் வே. அதாவது ஒரு குழந்தையோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வளர்ச்சி அடைவதற்கு எது ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். எய்த் கொஸ்டின், பேஸ் இன் விச் எ சைல்ட் பிகின்ஸ் டு நோ த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் லாஜிக்கலி. அதாவது பொருட்களை வந்து ஒரு லாஜிக்கலாக சயின்டிஃபிக் லாஜிக்கலாக வந்து பிள்ளைங்க புரிஞ்சு கொள்வது எந்த ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அதாவது பியாஜெட் வந்து ஆல்ரெடியும் பார்த்துரும், ஒரு 4 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேஜஸ் தான் இது. இதில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லாஜிக்கலாக அந்த பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில். Ninth question, which of the following is not related to the socio-psychological needs of the child. ஒரு சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் தேவைகள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எது ஒன்றும் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெகுலர் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி. ஸோ இது வந்து கிடையாது. வேறு நீட் ஃபார் கம்பெனி, நீட் ஃபார் அப்ரிஷியேஷன் ஆர் சோஷியல் அப்ரூவல், நீட் ஃபார் இமோஷனல் செக்யூரிட்டி. இந்த 3 தேவைகள் ஒரு குழந்தைகளுக்கு வந்து சமூகத்தில் தேவைப்படுது. 10th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் ஃபோஸ்டர் கிரியேட்டிவிட்டி அமாங் லேர்னர்ஸ். அதாவது லேர்னர்ஸ் கிட்ட எந்த ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியை உருவாக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கொஸ்டின் அண்ட் டு நர்ச்சர் த இன்னேட் டேலண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி லேர்னர். அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கணும். அப்படி அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது தான் அவங்களோட டவுட்ஸ் வந்து அவங்க தைரியமாக கேட்பாங்க. அதன் மூலமாக அவங்களோட சந்தேகங்களை தீர்க்கும் போது அவங்க வந்து நிறைய யோசிக்கும் போது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகரிக்கும். மைண்ட் மேப்பிங் ரெஃபர்ஸ் டு. ஆன்சர், ஏ கிராஃபிக்கல் வே டு ரீப்ரசன்ட் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு நம்மளோட ரூல்ஸ் ஃபார்முலா அதெல்லாம் வந்து நம்மளோட கற்பனையில் ஏதாவது ஒரு படம் வரைஞ்சி அதை ஞாபகம் வைப்போம்ல, அதான் மைண்ட் மேப்பிங். 12th question, a young child responds to a new situation on the basis of the response made by him/her in a similar situation as in the past. This is related to. அதாவது ஒரு குழந்தை வந்து இப்போ நடக்கிற நிகழ்ச்சியை வந்து முன்னாடி நடந்த நிகழ்ச்சியோட கண்டக்ட் பண்ணி
ஏதாட்டும் லேர்ன் பண்ணுறது வந்து என்ன விதமான லேர்னிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த லா ஆஃப் அனாலஜி ஆஃப் லேர்னிங். 13th question, the best way especially at primary level to address the learning difficulties of students is to use. அதாவது ஒரு சின்ன குழந்தைகள் கூட இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸை எப்படிலாம் தீர்க்கலாம் ஒரு டீச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. a variety of teaching methods suited to the disability. ஸோ அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து டீச்சர் சேஞ்ச் பண்ணி அதன் மூலமாக அவங்க வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14th question, education of children with special needs should be provided. அதாவது டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் நம்ம வந்து எங்கே கற்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலாங் வித் அதர் நார்மல் சில்ட்ரன். ஸோ நார்மல் சில்ட்ரன் மாதிரி அவங்களையும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அவங்கள வந்து தனியாக ட்ரீட் பண்ணக்கூடாது. தனியாக ட்ரீட் பண்ணும்போது அவங்க வந்து மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க. அதனால் அவங்கள வந்து நார்மல் சில்ட்ரன் மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 15th question, டிஸ்லெக்ஷியா இஸ் அசோசியேட்டட் வித். டிஸ்லெக்ஷியானா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரீடிங் டிஸார்டர். அதாவது ரீடிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேர்ட்ஸ் வந்து ஒழுங்காக வந்து சொல்ல தெரியாது, ரீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்புறம் வந்து குயிக்காக ரீட் பண்ண மாட்டாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து டிஸ்லெக்ஷியா. 16th question, dash is not considered a sign of being gifted. கிஃப்டட் சில்ட்ரனுக்குள்ள கேரக்டர் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, novelty in expression, curiosity, creative ideas, fighting with others. ஆன்சர் fighting with others. மீதி 3 வந்து க்ரியேட்டிவான ஒரு கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள கேரக்டர்ஸ். 17th question, a student of 5th grade with visual deficiency should be. ஒரு குழந்தை வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து கண் பார்வை கோளாறு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரீட்டட் நார்மலி இன் த கிளாஸ் ரூம் அண்ட் ப்ரொவைடட் சப்போர்ட் த்ரூ ஆடியோ சிடிஸ். அதாவது கேட்குற மாதிரி சிடிஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து டீச் பண்ணலாம். இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18th question, which of the following statements cannot be considered as a feature of the process of learning. எந்த ஒரு சென்டென்ஸ் வந்து நாட் அ ஃபீச்சர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் த ஒன்லி பிளேஸ் வேர் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ். அதாவது ஸ்கூல் மட்டும்தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்பிக்கும் ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை லேர்ன் பண்ணுறாங்க. 18th question, learning can be enriched if. அதாவது ஒரு கற்றல் வந்து எப்போ ஒரு சிறந்த வளமிக்க கற்றலாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிச்சுவேஷன் ஃப்ரம் த ரியல் வேர்ல்ட் ஆர் brought into the class in which students interact with each other and the teacher facilitates. அதாவது டீச்சர் வந்து ரியலாக பொருட்கள் மூலமாக அவங்கள வந்து ஒரு கற்பிக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து சீக்கிரமாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுவாங்க. இதனால் அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து மறக்காமல் நீண்ட நாட்களுக்கு அவங்களுக்கு வந்து நினைவிருக்கும். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசுகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, டீச்சர் கேட்குறது. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்டராக்ஷன், அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும்போது அந்த கற்றல் வந்து ரொம்ப சிறந்த ஒரு வளமிக்க கற்றலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. To make assessment a useful and interesting process, one should be careful about. அதாவது ஒரு டீச்சர் மதிப்பிடும்போது எதெல்லாம் வந்து கேர் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸிங் எ வெரைட்டி ஆஃப் வேஸ் டு கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அக்ராஸ் த கொலஸ்டிக் அண்ட் கோகொலஸ்டிக் பவுண்ட்ரிஸ். அவங்களோட ஸ்டடீஸ் ரிலேட்டாகவும் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்காங்க, கிளாஸ் ரூமில் எப்படி இருக்காங்க, ஸோ எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு டீச்சர் வந்து அப்சர்வ் பண்ணணும். அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் மதிப்பீடு வந்து கொடுக்கணும். இதன் மூலமாக அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்களோட ஸ்டடீஸில். இது அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Question 21. A teacher, because of her democratic nature, allows students to sit all over the class. Some sit together and discuss or do group reading. Some sit quietly and read themselves. A parent does not like it. Which of the following may be the best way to handle the situation? அதாவது டீச்சர் வந்து ஒரு குரூப் ரீடிங்கோ அதெல்லாம் கொடுக்கும்போது அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து பிரச்சனைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து பேரண்ட்ஸ் வந்து பிடிக்கலை, ஒழுங்காக டீச் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்கு நீங்கள் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க போக்கில் விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கு ஆன்சர் பேரண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் ஷுட் ஷோ ட்ரஸ்ட் இன் த டீச்சர் அண்ட் டிஸ்கஸ் த ப்ராப்ளம் வித் த டீச்சர். ஸோ வந்து டீச்சர் மேலே பேரண்ட்ஸ் வந்து ஒரு நம்பிக்கை வைக்கணும். அவங்கக்கிட்ட வந்து அடிக்கடி அவங்களோட பிள்ளைங்களை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question 22. Which of the following should be considered the most important quality of a teacher at primary level? Primary level ஒரு டீச்சரோட ஒரு குட் குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஷன்ஸ் அண்ட் ப்ரிசவரன்ஸ். ப்ரைமரி டீச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்லேருந்து இந்த 4th ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். Question 23. Dash is considered a sign of motivated teaching. அதாவது கொஸ்டினிங் பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் கொஸ்டின் கேட்குறது வந்து அது ஒரு நல்ல விஷயம். இப்படி வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question 24. At lower classes, playway method of teaching is based on. இந்த playway மெத்தடில் வந்து டீச் பண்ணுறது வந்து எந்த மாதிரியான ஒரு பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு அந்த விளையாட்டு முறையில் வந்து அவங்களுக்கு கற்பிக்கும் முறை வந்து அவங்களோட மன ரீதியாக அவங்க வந்து ஹாப்பியாக லேர்ன் பண்ணுற மாதிரி அந்த கற்பித்தல் வந்து இருக்கும். Question 25. The term curriculum in the field of education refers to. Answer. Overall program of the school which students experience on a day-to-day basis. அந்த கரிக்குலம் அந்த ஸ்கூலில் அந்த லேர்னிங் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க டே டு டே பிரச்சனைகள் வந்து எப்படி சால்வ் பண்ணும் அது ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question 26. According to Piaget, at which of the following stages does a child begin to think logically about abstract propositions? அதாவது abstract ரொம்ப கற்பனை எப்போ அவங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 4th stage, formal operational stage, 11 years above. இதுதான் ஆன்சர். அதாவது குழந்தைகள் வந்து 11 வயசுக்கு மேலே அவங்க வந்து கற்பனையாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. Question 27. A teacher should make an attempt to understand the potentialities of his students. Which of the following fields is related to this object? ஸோ இது எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி. அது ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி மூலமாக தான் ஒரு ஸ்டூடெண்டோட மனநிலையை வந்து புரிந்து கொள்ள முடியும். Question number 28. Kirtika, who does not talk much at home but talks a lot at school, it shows that. கிருத்திகா அப்படிங்கிற பொண்ணு வந்து வீட்டில் அதிகமாக பேச மாட்டா ஆனால் ஸ்கூலில் அதிகமாக பேசுகிறா. இதை வந்து எதை வந்து காமிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. The school provides opportunities to children to talk a lot. அதாவது ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கிரியேட்டிவ் எண்ணங்களை வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு சிறந்த வளமாக இருக்கணும். அதை வந்து இவங்க வந்து வற்புறுத்தியிருக்காங்க இந்த சென்டென்ஸில். Question 29. Children actively construct their understanding of the world is a statement attributed to. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியாஜெட் சொல்லியிருக்காங்க. Question 30. In which of the following stages do children become active members of their peer group? அதாவது எந்த ஒரு ஏஜில் வந்து குழந்தைகள் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து அடல்சன்ஸ். இளமை தோற்றத்தில் தான் குழந்தைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.